நண்பர்களே, ஊஸ்பெகிஸ்தான் என்பது உலகின் 2 நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளில் ஒன்றாகும். அதாவது, இந்த நாடு கடற்கரை இல்லாததோடு மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள நாடுகளும் அனைத்தும் கடற்கரை இல்லாத நாடுகளாகவே உள்ளன. ஒரு கடற்கரை கோடியும் இந்த நாட்டுக்கு அருகில் இல்லை என்பது நீங்கள் நம்ப முடியாத உண்மைதான். இந்த நாடு வேறுபட்ட பரிமாணத்தில் வளர்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக இதன் தலைநகரமான டாஷ்கண்ட் மெட்ரோ இன்று உலகின் மிக அழகான பெருநகர புகையிரத அமைப்புகளில் ஒன்றாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த நாட்டில் ஒரு காலத்தில் கடலே இருந்த ஒரு பிரம்மாண்டமான நகரம் உள்ளது. ஆனால் இன்று அந்த இடம் பாலைவனமாக மாறிவிட்டது. இதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? ஆமாம் நண்பர்களே, இது நிஜமான உண்மைதான். நம்ப முடியாத அளவிற்கு விசித்திரமான இந்த வரலாற்றையும் அதன் பின்னணி நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை மறக்காமல் பாருங்கள். நண்பர்களே, ஊஸ்பெகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனால் அதனுடைய மக்கள் இன்றும் சில இடங்களில் இந்து கடவுள்களையும் தெய்வங்களையும் வணங்குவது மிகவும் விசித்திரமான ஒரு உண்மைதான். இந்த நாடு அதன் அழகு காரணமாக மட்டுமல்ல, கடுமையான சட்டங்களாலும் உலகத் தலையாய கவனத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்து பேச வேண்டிய நேரம் இது. இங்குள்ள பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் வெளியே வர அனுமதிக்கப்படுவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் சிறையில் வாழ்வது போலவே உணர்கிறார்கள். மேலும் இங்கு சிலர் 1 அல்லது 2 ஆண்களைப் பற்றி பேசும்போதும் பல பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது ஒரு சமூக கலாச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது. சூதாட்டம் மற்றும் கேசினோக்கள் இங்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. யாராவது இந்த சட்டங்களை மீறி பிடிபட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள். ஓரினச் சேர்க்கை குறித்தும் இங்குள்ள சட்டங்கள் மிக கண்டிப்பானவை. LGBTQ சமூகத்தினர் இங்கு முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களில் யாராவது சட்டத்தின் பிடியில் சிக்கினால் அவர்களின் வாழ்க்கை நரகமாகவே மாறுகிறது. நண்பர்களே, இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வீடியோவில் ஊஸ்பெகிஸ்தானைச் சுற்றியுள்ள இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமான மறைக்கப்பட்ட உண்மைகளை நாங்கள் உங்களுடன் பகிர இருக்கிறோம். இந்த நாட்டில் இன்னும் என்னென்ன விசித்திரமான விதிகள் மற்றும் சட்டங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை தவறவிடாமல் பாருங்கள். இதேபோன்ற மர்மமான மற்றும் உண்மை தகவல்களுக்கு இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, உஸ்பெகிஸ்தான் சுமார் 4 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது. இங்கு 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதிசயம் என்னவென்றால், இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் இன்றும் இந்த நாட்டில் வழிபடப்படுகின்றன. உஸ்பெகிஸ்தானின் சில பகுதிகளில் இந்து கோயில்கள் காணப்படுகின்றன. அங்கு இந்துக்களோடு கூட முஸ்லிம்களும் வழிபாடு நடத்துகின்றனர். இந்த வழக்கம் இந்தியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. வரலாற்று ரீதியாக உஸ்பெகிஸ்தானின் சில பகுதிகள் இந்திய துணைக்கண்டத்துடன் நெருங்கிய தொடர்புடையவை. அதனால் இங்கு இந்து கலாச்சாரத்தின் செல்வாக்கு தெளிவாக காணப்படுகின்றது. குறிப்பாக சமர்கண்ட், புகாரா போன்ற நகரங்களில் இந்து தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன. இந்த நாட்டில் இந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி, தீபாவளி போன்ற பண்டிகைகள் இந்தியாவைப் போன்ற உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. அந்த நாள்களில் இந்த நாடு மிக அழகாக தோற்றமளிக்கிறது. ஆனால் இந்த அழகுக்கு பின்னால் உஸ்பெகிஸ்தான் சில சட்டங்கள், விதிகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மறைக்கிறது. இவை யாருக்கும் வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். இது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அதன் அழகுக்கு கீழே பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆச்சரியப்படத்தக்க வகையில் உஸ்பெகிஸ்தானில் கடந்த காலங்களில் பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் விரும்பும் ஆடைகளை அணியவும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. பெண்களின் திருமணங்களை அவர்களது குடும்பத்தினர் முடிவு செய்தனர் மற்றும் ஆண்களுடன் சமமாக வேலை செய்வதற்கும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் பெரும் மாற்றங்கள் நடந்துள்ளன. பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக சுதந்திரத்தை மேம்படுத்த அரசாங்கம் புதிய கொள்கைகளை அமல்படுத்தியுள்ளது. இதனால் அவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்போது இங்குள்ள பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் விரும்பும் ஆடைகளை அணியலாம். அவர்கள் கோயில்கள் மற்றும் மதத் தலங்களுக்குச் செல்லலாம். ஆனால் பல பெண்கள் இன்னும் புர்கா அல்லது ஹிஜாப் அணிய விரும்புகிறார்கள்.
ஏனெனில் அவர்கள் தங்கள் மதத்தை மிகுந்த மதிப்புடன் பின்பற்றுகிறார்கள். இதோடு பெண்களுக்கு படிக்க, வேலை செய்ய மற்றும் நாட்டை முன்னெடுக்க உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற சமூக சுதந்திரம் சில இஸ்லாமிய நாடுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு தனி அம்சமாகும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்று இருக்கிறது. இங்கு ஆண்கள் ஒருவரை மட்டுமல்ல, பல பெண்களை திருமணம் செய்யலாம். ஆம், இது சட்டவிரோதமானது என்றாலும் சிலர் பலதார மணம் செய்கிறார்கள். ஓரினச் சேர்க்கைக்கு முழுமையான தடை உள்ளது. மேலும் 20 வயது நிறைவடைந்தவர்கள் இங்கு மது, சிகரெட் அல்லது எந்தவொரு போதைப் பொருளையும் பயன்படுத்த அனுமதியில்லை. இதனை மீறினால் சிறை தண்டனை அனுபவிக்கவும் நேரிடலாம். நண்பர்களே, சூதாட்டம் மற்றும் கேஷினோ போன்ற விளையாட்டுகள் இங்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் எப்போதாவது உஸ்பெகிஸ்தானுக்கு செல்லும்போது இதை மனதில் கொள்ளுங்கள். உஸ்பெகிஸ்தானில் தேநீர் குடிப்பது ஒரு முக்கியமான கலாச்சார மற்றும் சமூக வழக்கம். இங்கு தேநீர் மரியாதை மற்றும் விருந்தோம்பலின் அடையாளமாக கருதப்படுகிறது. தேநீர் பொதுவாக காலை மற்றும் மாலை நேரங்களில் குடிக்கப்படுகிறது. பச்சை தேநீர் இங்கு மிகவும் பிரபலமானது மற்றும் சிறிய கோப்பைகளில் பரிமாறப்படுகிறது. தேநீருடன் இனிப்புகள் அல்லது லேசான சிற்றுண்டிகளும் வழங்கப்படுகின்றன. தேநீர் குடிப்பது வெறும் குடிக்கும் நேரம் மட்டுமல்ல, குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உரையாடி அவர்களுக்கிடையேயான பிணைப்புகளை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகும். இந்த வழக்கம் மரியாதையை காட்டுகிறது மற்றும் சமூகத்தில் ஒருவருக்கொருவர் இணைக்கிறது. இங்கே உஸ்பெகிஸ்தானின் தலைநகரம் தாஷ்கண்ட். பெரிய கட்டிடங்களைச் சுற்றிய அழகான பசுமை, சுத்தமான சாலைகள் மற்றும் இங்குள்ள மெட்ரோ நிலையம் உங்கள் இதயத்தை வெல்லும். இந்த மெட்ரோ பளிங்கு கூரைகள் மற்றும் அழகான சரவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிக அழகான மெட்ரோ நிலையங்களில் ஒன்றாகும். இதில் பயணம் செய்வது ஒரு அற்புதமான அனுபவம். நீங்கள் தாஷ்கண்டில் சுற்றுலாவை திட்டமிட்டால் இந்த மெட்ரோ நிலையத்தை பார்வையிட மறக்காதீர்கள். அழகை காணும்போது நீங்கள் மெட்ரோ நிலையத்திலோ அல்லது அரண்மனையிலோ இருப்பதாக உணர்வீர்கள். இங்குள்ள ஒவ்வொரு விவரமும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த நாட்டில் மக்கள் தங்கள் பண்டிகைகளையும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். அவற்றில் ஒன்று புத்தாண்டு. இதை அவர்கள் நவ்ரோஸ் என்று அழைக்கிறார்கள். நவ்ரோஸ் உஸ்பெகிஸ்தானிலும் மத்திய ஆசியாவின் பல நாடுகளிலும் கொண்டாடப்படும் பிரம்மாண்டமான பண்டிகையாகும். இது வசந்த காலத்தின் தொடக்கம் மற்றும் புத்தாண்டு வருகையை குறிக்கிறது. நவ்ரோஸ் மார்ச் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து புதிய ஆடைகளை அணிகிறார்கள், பாரம்பரிய உணவுகளை சமைக்கிறார்கள். உஸ்பெகிஸ்தானில் பிரபலமான உணவுகளை ருசிக்காமல் போவது பெரும் தவறாகும். சுற்றுலா பயணிகள் இங்கே உணவை விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதில் ஒரு முக்கியமானது புலாவ். இது அரிசி, இறைச்சி மற்றும் காய்கறிகளாலான பாரம்பரிய உணவு. இது அற்புதமான சுவையை கொண்டது. இந்த வாசனை நம்மை கவர்ந்திட வல்லது. யாரும் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. புலாவ் இங்கே எங்கு சென்றாலும் கிடைக்கும். உங்கள் பயணத்தில் இதை தவறவிடாதீர்கள். உஸ்பெகிஸ்தானில் பல அழகான இடங்கள் உள்ளன. அவற்றை ஆராய்ந்து பயணிப்பது உங்கள் அனுபவத்தை மறக்க முடியாததாக மாற்றும். முதலில் நீங்கள் கீவ் நகரத்தை பார்க்கலாம். இது வரலாற்று நகரமாகும் மற்றும் முக்கிய பட்டுச்சாலையில் அமைந்துள்ளது. கீவ் நகரில் உள்ள இச்சன்காலா என்ற கோட்டை நகர வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் இதயம். அங்கு பழைய அரண்மனைகள், மசூதிகள் மற்றும் கோட்டைகள் உள்ளன. அவை உங்களை பழைய உலகத்துக்கு அழைத்துச் செல்லும். கல்தா மினாரெட் அதன் உயரமான நீல ஓடுகளுக்கு பிரபலமானது. இது கீவின் அடையாளமாக மாறியுள்ளது. அதன் உச்சியில் இருந்து கீவ் நகரம் முழுவதையும் காணலாம். கீவ் சந்தைகளில் பாரம்பரிய உஸ்பெக் நகைகள், உடைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கிடைக்கும். பின்னர் நீங்கள் புகாரா நகரத்துக்கு செல்லலாம். இங்கு உள்ளது சோர் மினார் மதரசா. 1757ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதன் கட்டுமானம் மற்றும் வரலாறு மிக முக்கியமானது. 1990ஆம் ஆண்டு இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகாரம் பெற்றது. மற்றொரு வரலாற்று பகுதி கோரேஸ். இது பழைய குராஸின் பகுதியாகும். இங்குள்ள சின்கோட்டா துமி கோட்டை பழைய காலத்தின் நினைவுகளை தருகிறது. மணலால் மூடிய கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் வரலாற்றின் மறைந்த பகுதிகளை உணர வைக்கும். இந்த இடங்களில் நீங்கள் செலவிடும் நேரம் உங்களை அற்புத வரலாற்று பயணத்திற்கு அழைக்கும். உங்கள் இதயத்தையும் மனதையும் தொடும் அனுபவமாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம்.